ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 3 யோவான் நிருபம் 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா, ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமா பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் நம்ம ஆண்டவருடைய விருப்பம் கூட. நம்ம ஆத்துமா ஆண்டவருக்குள்ள பலனாக இருக்கும்போது, நம்ம ஆத்துமா பாவம் செய்யாமல் பரிசுத்தத்தோடு தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்கும்போது, தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆவியிலும் பலனாக இருக்கிறோம், நம்ம சரீரத்திலும் சுகமாக இருப்போம். அல்லேலூயா. அதனால தான் எங்கள் யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல. ஆத்மா வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தெய்வ பிள்ளைகளை நல்லா ஆண்டருக்காக வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் அப்படியே பலவீனமாக வீக்காக இருப்பாங்க. உலக பிரகார ஆசீர்வாதத்தில் தெய்வ பிள்ளைகள் ஆண்டர் விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்டர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டர் விரும்பினா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்னா, உலகத்துக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை இப்போ இங்கே ஆண்டர் என்ன சொல்கிறாரு? நீ சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்ல பார்க்குறோம். நீங்களும் நானும் சுகமாக இருக்கணும். சரீரத்தில் சுகமாக இருக்கணும், ஆவியில் சுகமாக இருக்கணும், ஆத்துமாவில் சுகமாக இருக்கணும். நம்ம எல்லாவற்றும் சுகமாக இருந்தால் தான் தெய்வ பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ள தைரியமாக திடமாக இருக்க முடியும். அதுதான் இன்னைக்கு அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் பலவீனமாக ஒருவேளை சுகவீனமாக இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி, உங்களை ஆரோக்கியப்படுத்தி, உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் வராருகிறார். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, யோபு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போகிறதா. மேகம் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படியே ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்காது, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாள் நல்லா இருந்தால் 4 நாள் பலவீனம் பிரதர். ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த 4 நாள் வேதனை பிரதர். நிறைய பேர் அப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, அப்படி கிடையாது. நீங்கள் எப்போவுமே கர்த்தருக்குள்ள பலனாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மேகத்தை போல உங்கள் சுக கடந்து போயிருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நீடிய வாழ்வுக்குள்ள, ஒரு நீடிய சந்தோஷத்துக்குள்ள, நீடிய சமாதானத்துக்குள்ள, நீடிய சுகத்துக்குள்ள உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கி என்னென்ன காரியத்தில் நீங்கள் பலவீனமாக சுகவீனமாக இருக்கீங்களோ, கர்த்தர் இன்றைக்கி சுகமாக்கி உங்களை ஆரோக்கியமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்துச்சு போல யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு சுகவீனத்தோடு அன்றே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரியில்லை சோர்வோடு இதை பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலனை நான் பேசினப்பா. இவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதாக கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக போடுகிற எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நீங்கள் சுகமாக இருப்பீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.